Taste the Daily. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். வரும் 10ஆம் தேதி சென்னையை அடுத்த வானகரத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள வானகரத்தில் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வின் போது துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் பெஞ்சமின் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் இல்லத்தில் கழகத்தில் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்டோர் அவரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். கோலியனூர் தெற்கு ஒன்றியம் மற்றும் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகத்தை நேரில் சந்தித்து இனிப்புகள் வழங்கி கழகத்தில் பணியாற்ற வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். கோலியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு, மேல்மலையனூர் வடக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய இணை செயலாளர் சத்யராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வின் போது உடன் இருந்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் செயல்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் அண்ணா தொழிற்சங்க வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வரும் 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் காஞ்சிபுரம் மண்டலத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களிடமும் சென்று அண்ணா தொழிற்சங்கத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் மோகன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.